சிட்டி ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணி கேக்குறாங்க, என்ன வேணும் உனக்கு? அதுக்கு சிட்டி சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் தெரியும் ரோகிணி, உன்னைய பத்தி. உன் பிரச்சனை சால்வ் ஆகணும்ல. ரோகிணி கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ணணும் சிட்டி? சிட்டி சொல்றாரு, ரோகிணி, எனக்கு முத்துவோட கார்கி 15 நிமிஷத்துக்கு வேணும். ரோகிணி எல்லாரும் தூங்கின உடனே முத்துவோட கார்கிய மொட்டை மாடியில இருந்து சிட்டிக்கு தூக்கி போடுறாங்க. சிட்டியும் அந்த கார்கிய திறந்து வண்டிய ரிப்பேர் பண்ணி வைக்கிறாரு. வண்டியில இருந்து டீசல் லீக் ஆகுது. சிட்டி சொல்றாரு அவரோட அடியாளுகிட்ட, நாளைக்கு முத்துவோட கதையே முடிஞ்சிரும்டா, வாடா போலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ரோஹிணி கிட்ட கார்கிய கொடுத்துட்டு மீனாவும் முத்துவும் காலையில கிளம்புறாங்க. அத ரோஹிணி மொட்டை மாடியில இருந்து பாக்குறாங்க. டிக்கியில மீனாவோட பூவெல்லாம் வைக்கிறாரு முத்து. மீனாவோட கஸ்டமரு அப்ப ஆட்டோல வந்து இறங்குறாங்க. மீனா கிட்ட கேக்குறாங்க, மீனா, உங்ககிட்ட பூ வாங்கிட்டு போலான்னு வந்தோம். மீனாவும் பூவை கொடுத்துடுறாங்க. முத்து கிளம்புறாரு காரை எடுத்துக்கிட்டு. அப்ப மீனா சொல்றாங்க, டைம் இருக்குல்லங்க, வந்து சாப்பிட்டு போகலாம்ல. சிட்டியோட அடியாளுக பாத்துக்கிட்டே இருக்காங்க. முத்து சாப்பிட போறாரு. அந்த டயத்துல முட்டை கடைக்காரரு முட்டைய முத்துவோட கார்ல தெரியாம போட்டுட்டு போயிடுறாரு. இத சிட்டியோட அடியாளுக சிட்டிக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இத பார்த்த ரவி அந்த முட்டையோடெல்லாம் எடுத்துட்டு காரை தண்ணி ஊத்தி கிளீன் பண்றாரு. ரவி சொல்றாரு, சாரிடா முத்து, என்னோட சாவின்னு நினைச்சிட்டு உன்னோட கார் சாவிய எடுத்துட்டு போயிட்டேன்டா. சொல்லிட்டு முத்து கிட்ட சாவிய குடுக்கறாரு. முத்து டென்ஷனா இருக்காரு. முத்து கார்ல ஏறுறாரு, சாவிய போடுறாரு. வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுது. நாளை சந்திப்போம்.